காவி வந்து தூக்கம் வராமல் வந்து அப்படியே எழுந்துக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து அப்படியே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த வெள்ளை பேசுனதெல்லாம் ஞாபகம் வரதால அப்படியே எழுந்துக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்களால வந்து ஒன்றுமே பண்ண முடியல. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இதை பற்றி யோசிச்சு யோசிச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாங்க. அவ்வளோ மன அழுத்தமாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் கண்மணியை பார்த்து எழுப்புறதுக்காக சைகை காட்டுறாங்க. ஆனால் கண்மணி எழுந்துக்கல. ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு அன்பு வந்து என்னடா இது ஒரு மாதிரி தூக்கமே வரமாட்டேங்குதே. சரி சரி அம்மா என்ன பண்ணுறாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க, கண்மணி தூங்கினாலா என்னன்னு தெரியலையே, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வராரு. அன்புவை பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க மயூரி ஸ்வேதா. ஐயோ இவன் என்ன இங்கே வரான், ஒரு வேளை வந்து கண்மணி அவன் ரூமில் இல்லையோ, ஆமாம் ஆமாம் அம்மா ரூமில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதான் தேடி வரான், இந்த டைமுக்கு கூட வரான் பார்த்தியா இவன், என்ன பண்ணுறது இவன் அப்படி சொன்னாலும் ஐயோ நம்ம பார்த்துட்டு போகிறாங்க, வாங்க வாங்க ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் ஒழிஞ்சிக்கிறாங்க. இங்கே வந்து லைட்டாக வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா அம்மா அப்படியே வந்து டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு என்னாச்சுன்னு அப்படியே வந்து ஆசுவாசப்படுத்துகிறாரு. கண்மணி எழுந்துக்கிறாங்க. என்னங்க ஆச்சு அப்படின்றாங்க. இல்லை அம்மா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்கள ஆசுவாசப்படுத்துகிறாங்க. என் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இப்படி தூங்குறியே, இது நியாயமாடி அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க மயூரி. உடனே வந்து ஏன் நீ பார்த்துக்க வேண்டியது அம்மாவை, அடுத்தவங்க தான் பார்த்துக்கணுமா அம்மாவை, நீயும் வந்து அம்மாவுக்கு பொண்ணு தானே, இவ்வளோ இப்போ வந்து மற்றவங்களை கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. ஆமாடா நீ ஏன் டென்ஷன் ஆக மாட்ட அப்படின்னோடனே அன்பு வந்து ஆமாம் பின்ன என்ன நீ பார்த்துக்க முடியாது, ஏன் அண்ணி பார்த்துப்பாங்களா, அவங்களும் பார்த்துக்க மாட்டாங்க, அடுத்தவங்க மட்டும் குறை சொல்ல வந்துட்டிங்களா, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, உங்களை பார்த்து இன்னும் அம்மா டென்ஷன் ஆக போகிறாங்க அப்படின்னோடனே என்னடா நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னோடனே கண்மணி வந்து என்ன பண்ணு தெரியாமல் அப்படியே அத்தையை பார்த்து அழகிறாங்க. சாரி அத்தை நான் வந்து கொஞ்சம் கண்ணை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. கண்மணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்மணி, ஏன் இப்போலாம் நீ நினைக்கிற, நான் சொல்கிறது கேளு, எதுவுமே நடக்கலை அம்மாவுக்கு, அம்மா நல்லா தான் இருக்காங்க பாரு, நான் தான் உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன், நைட்டு வந்து அம்மா நல்லா தூங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ கண்ணை செஞ்சுருக்க, இதில் உன் தப்பு ஒன்றுமே இல்லை கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்டே வந்து ஆறுதல் சொல்கிற மாதிரி வராரு. உடனே கண்மணி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து ஒன்றும் இல்லை கண்மணி நான் சொல்கிறத கேளு, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரி அம்மா படுக்க வச்சிடலாம் சொல்லிட்டு அவங்க படுக்க வைக்கிறாங்க. உடனே அன்புமா நல்லா தூங்குங்க, கண்மணி நல்லா தூங்குன்னு போக பார்க்குறாரு. பரவாயில்ல நீங்கள் எங்கேயே படுத்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அன்புக்கு. அன்பு வந்து சரின்னு சொல்லிட்டு அவரும் தலைகணி எடுத்துகிட்டு வந்து படுத்துக்கிறாரு. அவர் வந்து கண்மணி அன்பு அதுக்கப்புறம் சிவகாமி ரூமில் வந்து தூங்குறத பார்த்துட்டு வெளியில் வந்து பார்த்துட்டு செம்மையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவர் உள்ளே போய் தூங்குறாரு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே போயிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. கதவை வந்து வெள்ளை பார்த்துட்டு பட்டுன்னு சாத்துறாரு. அதை பார்த்துட்டு வெளில இன்னும் டென்ஷன் ஆகிறாங்க. என்ன அன்பு உள்ளே தூங்குறாரு, கண்மணி அன்பு 2 பேருமே வந்து அந்த ஆன்டி ரூமில் இருக்காங்க. ஐயோ எனக்கு டென்ஷன் ஆகுதே, ஏன் இந்த அன்பு இப்படி பண்ணிகிட்ருக்காரு, கண்மணி என்ன இப்படி பண்ணுறா, அவள் வந்து அன்பு இருக்கிறதால வெளியே வந்துடுவான்னு பார்த்தா அவளும் வெளியே வராமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்லாக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. அப்போ மயூரி ஸ்வேதா வராங்க. என்ன பண்ணிலா உனக்கு தூக்கம் வரலையா, அது வந்து அன்பு கண்மணியும் இந்த ரூமில் அப்படின்னோடனே அப்படியா அன்பு இந்த ரூமில் தான் இருக்கானா, எங்களெல்லாம் திட்டி அனுப்பிச்சிட்டான், இந்த கதையை ஏன் கேட்குற, எங்களுக்கே ஒரே டென்ஷனாக இருக்குது, 2 பேரும் எங்கே வந்து 2 பேரும் வந்து சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அதெல்லாம் சேர விட மாட்டேன், அதுதான் நானும் யோசிக்கிறேன், கண்டிப்பாக சேர விடக்கூடாது வெண்ணிலா, இவங்க 2 பேரும் சேரத்துக்கு எந்த வழியுமே வச்சுருக்கக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் படுங்க அப்படின்றாங்க. சரி வெண்ணிலா இப்போ அவங்க 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தான்னா அதான் ஆன்ட்டி இருக்காங்கள பார்த்துக்கலாம், இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்ட்டிக்கு குணமானோன்னே கண்டிப்பாக அந்த கண்மணி இங்கேருந்து போயிடுவா, அதுக்கு முன்னாடியும் நான் அவளை ஒரே நடியாக அமுச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே யோசிக்கிறாங்க. சரி நம்மளுக்கு தூக்கம் வந்த மாதிரி தான் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க.